ஓகே, குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நர்சிங் உடைய மாடல்ஸ் மட்டும் இந்த ட்ரைனிங் செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த நர்சிங்கில் ரெண்டு ட்ரைனிங் செஷனாக நம்ம பிரிச்சிடலாம். ஒரு ட்ரைனிங் செஷனில் ஆப்ரேஷன் ரிலேட்டட் ஃபுல்லாகவே நர்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது செஷனில் கொஞ்சம் கிளினிக்கல் சைடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 by 1 இதில் காமிச்சிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு மாடலாக 1 by 1 போகிறதுக்கு ஒரு பொறுமையாக போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லித்தரேன். இல்லை, இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது நர்சிங் சைடில். ஓகேங்களா? ஸோ நான் 1 by 1 பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், ஒரு நர்சிங் உடைய யூஸராக லாகின் பண்ண போகிறோம். இப்போ உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஆர்எல் கொடுத்துருப்பாங்க. அந்த யூஆர்எல்ல நீங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்வேர்டு கொடுத்து நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ லாகின் பண்ணோடனே இப்போ உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டு இருக்கும். இந்த டேஷ்போர்டில் இன்றைக்கி இதில் ஜஸ்ட் டேஷ்போர்டை பார்த்துடலாம். இப்போ லாகின் பண்ண உடனே நம்ம அந்த ட்ரைனிங் இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நர்சிங் டேஷ்போர்ட் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் ஒவ்வொன்றும் முடிக்கும்போது நம்ம ஒரு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நர்சிங் டேஷ்போர்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். உங்களுக்கு என்னென்ன, ஏன்னா நர்சிங் சூப்பர்டென்ட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இருக்கும். ஒரு நர்சிங் ஏஎன்எம் நர்சிங் உடைய எக்ஸிக்யூட்டிவ் ஒரு மாதிரி இருக்கும். ப்ளஸ் நர்சிங் சூப்பர்டென்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தா நம்ம இங்கே ஒரு டேஷ்போர்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லேப் கிரிட்டிக்கல் வேல்யூ, அப்புறமேட்டுக்கு ரேடியாலஜி கிரிட்டிக்கல் வேல்யூஸ், அப்புறமேட்டுக்கு இன்றைக்கி எந்தெந்த பேஷண்ட் அட்மிஷன் ஆகியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி அட்மிஷன் பேஷண்ட் நம்ம வார்டில் என்ன பேஷண்ட் அட்மிஷன் இருக்காங்கன்னு இங்கே காமிச்சிடும். இன்றைக்கி எந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க அப்படின்றது இங்கே காமிச்சிடும். நமக்கு தெரியறதுக்காக என்ன பேஷண்ட்லாம் நம்ம வார்டில் போயிருக்காங்க. ப்ளஸ் ஒரு வார்டில் எவ்வளோ பெட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம சொல்கிறதுக்காக இருக்கும். டிஸ்சார்ஜ் கிளியரன்ஸ் பெண்டிங் என்ன பேஷண்ட்ஸ் இருக்குது, டோட்டல் பெட் ஆக்குபென்சி என்ன இருக்குது ஒரு டேஷ்போர்ட்டில் உங்களுக்கு ஹைலைட் காமிச்சிடும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு அந்த டேஷ்போர்டு முடிச்சிடறோம். இதுதான் டேஷ்போர்டைய ஃபங்க்ஷனாலிட்டி. இங்கேருந்து நம்ம இன்பேஷன் போகிறதுக்கோ இல்லை வார்டு மேனேஜ்மெண்ட் போகிறதுக்கோ பெட் மேனேஜ்மெண்ட் போகிறதுக்கோ எல்லாத்துக்கும் இங்கேருந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வார்டு மேனேஜ்மெண்ட் நம்ம போனோம்னா இதில் 3 விதமாக போகலாம். வார்டு மேனேஜ்மெண்ட் போனாலுமே இதில் நம்ம வார்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அசைன் பண்ண வார்டில் இப்போ ஐசியூவில் இருக்காங்கன்னா ஐசியூவில் வார்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பேஷண்ட் அட்மிஷன் ஆன உடனே நமக்கு பேஷண்ட் இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி யாரெல்லாம் அட்மிஷன் ஆகிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம வார்டில் இப்போ உங்கள் ஜென்ரல் வார்டு நான் ஆஸ் அ நர்ஸாக இந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வார்டுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜென்ரல் வார்டு பேஷண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஐசியூவில் அட்மிஷன் ஆகிருந்தாங்கன்னா ஐசியூ பேஷண்ட்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இங்கே பார்த்தோன்னா இப்போ இந்த நர்ஸுக்கு பார்த்தோன்னா 2 வார்டுக்கு போடுறதுனால ஜென்ரல் வார்டும் போகிறாங்க, டீலக்ஸும் போகிறாங்க. அப்போ 2 வார்டு அவங்களுக்கு அசைன் ஆகிருக்கு. அப்போ 2 வார்டு ஃபில்டர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதேமாதிரி அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டோடைய நேம் தெரியும், இந்த எந்த வார்டு தெரியும், எப்போ எந்த டாக்டருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். இங்கே டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கணும்னால பிரித்து பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ பேஷண்ட் அட்மிஷன் ஆனோடனே இங்கே பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் பட்டன் இருக்கும். ஏன்னா இன்னும் பேஷண்ட் அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் வார்டில் ரிசீவ் பண்ணல. அப்போ நமக்கு அட்மிஷன் ஆனதுலேருந்து வார்டில் ரிசீவ் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க டிஏடி டர்ன் ஓவர் டைம் பார்ப்பாங்க. இப்போ நான் ரிசீவ் பண்ணுறேன், ரிசீவ் பண்ணிட்டு யூ வாண்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியும். அப்போ இது ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டன் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. மாறினோடனே நமக்கு அதுக்கான உள்ள ஆக்டிவிட்டீஸுக்கு போக ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நமக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ இது பெட் ஸ்டேட்டஸ் வேணாலும் இங்கே கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு பெட் ஸ்டேட்டஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த பட்டன் தெரியல. இப்போ கரெக்டாக ஒரு பெட்லையும் எவ்வளோ அவைலபிள் பெட் இருக்குது, எவ்வளோ ஆக்குபை பண்ணுறது தெரியறதுக்காக ஒரு சம்மரி மாதிரி நமக்கு இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த மேலே இருக்கிற பட்டன் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? திருப்பி இங்கே கிளிக் பண்ணால் டேஷ்போர்டுக்கு இங்கே இந்த பட்டன் கிளிக் பண்ணி திருப்பி டேஷ்போர்டு போயிடும். இது ஒரு வகையான பார்த்தோன்னா நம்ம வார்டு போட முடியும். இதே பெட்டு உடைய டேஷ்போர்டு இருக்குது.
இந்த பெட் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வார்டு கிளிக் பண்ணி ஜென்ரல் வார்டில் ஒரு பெட்டு பேஸ் பண்ணியும் இங்கே நமக்கு எல்லாமே எந்தெந்த பெட் ஆக்குப்பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை, இந்த கலர் இருக்கிறது ஆக்குப்பையாக இருக்குது, கிரீன் கலர் இருக்கிறது எல்லாமே வேக்கண்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த பெட்டை கிளிக் பண்ணாவே எந்த பேஷண்ட் அவைலபிளாக இருக்காங்கன்னு நமக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணாவே நமக்கு எந்த பெட் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத காமிக்க ஆரம்பிச்சிடும், எந்த பெட் அவைலபிளாக இருக்குன்னு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து அந்த பேஷனுடைய ஃபோட்டோஸ் பார்க்கலாம், இந்த எந்த டாக்டர் கீழே அட்மிட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம், என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பார்க்கலாம், எப்போ எந்த டைம் அட்மிஷன் ஆயிருக்கான்னு பார்க்கலாம், என்ன ரீசனுக்கு அட்மிட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம், ஏரோஸ் டேஸ் இப்போ கரெக்டாக இப்போ தான் அட்மிஷன் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். இதே 2-3 நாள் ஆயிருக்குன்னா அந்த ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஸ்டே என்ன டேஸ்ன்னு தெரிய ஆரம்பிச்சிடும், கேரண்டர்னா தெரிய ஆரம்பிக்கும். இங்கிருந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இப்போ இஎம்ஆர்க்குள்ள போகலாம், பெட் ஏதாவது ஹவுஸ் கீப்பிங் ரெக்வஸ்ட் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் 1 by 1 நம்ம பார்ப்போம். ஓகே, எதுக்காக பார்க்கணும் 1 by 1 பார்க்கும். இதுதான் நம்மளுடைய பெட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டோம், பெட் ரிசீவும் 2த்தையும் பார்த்துட்டோம். வார்டு அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் அந்த பெட் ரிசீவ் எப்படி இருக்குன்றது அதையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை இந்த அருண் பேஷண்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த அருண் பேஷண்ட்ஸை நம்ம இங்கேருந்து இஎம்ஆருக்குள்ளே போகிறோம். இதை ஓப்பன் பண்ணோடனே இங்கேருந்து நமக்கு இஎம்ஆருக்கு இங்கேருந்து பெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அது வரும். மெடிசன் இன்டென்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை 1 by 1 போகும். இஎம்ஆருக்குள்ளே போனால் எல்லா ஆப்ஷன்ஸும் கிடைச்சிடும். இஎம்ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்டு. அதில் நமக்கு கம்ப்ளீட்டாக நம்ம நர்சஸோ டாக்டர்ஸோ என்னென்ன ஒர்க் பண்ண போகிறாங்கன்றது கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாலிட்டி அதில் இருக்கும். இப்போ இஎம்ஆருக்குள்ளே நமக்கு வந்துட்டோம். இந்த இஎம்ஆருக்குள்ள வந்தோடனே இப்போ வந்து பேஷண்ட்டுடைய கம்ப்ளீட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோகிராஃபி இன்ஃபர்மேஷன் ஓப்பன் பண்ணோடனே பேஷண்ட்டுடைய டெமோகிராஃபி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். எந்த பேஷண்ட்டு எந்த இதுக்கு வந்திருக்காங்க, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் இருக்காது, பட் எல்லாமே இருக்குது. டயக்னோசிஸ் எந்த டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரெஃபரல் யார் பண்ணியிருக்காங்க, எந்த இது அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஷண்டோட இஎம்ஆருக்குள்ளே வந்துடும். மெயினான இஎம்ஆர் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி லெஃப்ட் சைடில் மாடல்ஸ்லாம் இருக்குது, பட் உங்களுக்கு என்ன மாடல் அசைன் பண்ணுறாங்களோ அது மட்டும் தான் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 1 by 1 மாடலாக பண்ண போடும். இப்போ இந்த பண்ணது ஃபஸ்ட்டு வந்து லேப் இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஆர்டர் பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் மேஜராக அதுதான் பில்லிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டின்றதுனால லேப் இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஆர்டர் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். அந்த லேப் இன்வெஸ்டிகேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்லிங் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பில்லிங் சர்வீசஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பில்லிங் சர்வீஸை கிளிக் பண்ணாவே இது நமக்கான லேபிங் உடைய ஃபங்க்ஷன் இது. ஓகே, ஏற்கனவே நமக்கு என்னென்னலாம் லேப் இன்வெஸ்டிகேஷன் இங்கே எடுத்திருக்கான்றது தெரியும். இதுதான் பில்லிங் சர்வீசஸ். என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் இங்கே எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த பேஷண்ட் என்னென்ன சர்வீஸில் எடுத்திருக்காங்கன்னு இங்கே தெரிய ஆரம்பிக்கும். அதில் வந்து பார்த்தா இந்த ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணால் நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா என்னென்ன இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இது வந்து ஆட் லேப் இன்வெஸ்டிகேஷன் இது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ். இந்த ப்ரீவியஸ் ஆர்டர்ஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேப் இது வரைக்கும் என்னென்ன டெஸ்ட்டில் எடுத்திருக்காங்க அப்படி இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஹிஸ்ட்ரி. நம்ம எந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேஷண்ட்டுக்கு எந்த டெஸ்ட்டில் எடுத்திருக்காங்களா நம்ம டபுள் செக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதே சர்வீசஸ் வேறு ஏதாவது சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கலாம், அதை எடுத்து நம்ம வந்து பார்த்தா திருப்பி ரிப்பீட் ஆர்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான அது. அதே பார்மசி இது 2 டேப் இருக்குது. ஒரு டேப் வந்து பார்த்தா அதர் பில்ஸு, அதாவது பார்மசி இல்லாத இருக்கிற சர்வீசஸ் எல்லாமே இதில் வந்துடும். பார்மசி சர்வீசஸ் கிளிக் பண்ணால் இதில் வந்துடும். இது வந்து நமக்கு அதில் இங்கேயும் பார்த்தோன்னா யார் வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க, யார் வந்து பார்த்தோன்னா வந்து எந்த வார்டுலேருந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே வந்து பார்த்தா நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இந்த பாருங்க கிரியேட் பண்ணது அட்மின் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். எந்த டாக்டர்ன்றதை நமக்கு பார்த்துக்கலாம். ஓகே, அதுவுமே மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு, நமக்கு ஏதாவது ஹிஸ்ட்ரி பார்க்கறதுக்கு இதுக்குள்ள டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறது லேப் இன்வெஸ்டிகேஷன். இந்த லேப் இன்வெஸ்டிகேஷன்லேயே நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேபு, ரேடியாலஜி, அதர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கேன்சர் ஃப்ளோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ இதில் வந்து இது ஒரே ஸ்க்ரீன்லேயே லேபையும் பண்ணிக்கலாம், ரேடியாலஜியும் பண்ணிக்கலாம், எக்ஸ்ரே எனி இன்வெஸ்டிகேஷன்ஸ். நம்ம இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன சொல்ல போகிறோம், லேபு சொல்லுவோம், ரேடியாலஜி சொல்லுவோம், எக்கோ, டிஎம்டி, அதர் சர்வீசஸ் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறோம். இதெல்லாமே இங்கேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கேயே பார்க்கும்போது நம்ம அவுட் சோர்ஸ், நம்ம டெஸ்ட் ஏதாவது அவுட் சோர்ஸுக்கு நம்ம அனுப்புகிறோம்னா அது இங்கேயே நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். ஓகே, ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்எஃப்டி அப்படின்னு ஒரு டெஸ்ட், இதில் ஷார்ட் ஃபார்ம்லையும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம வந்து சர்ச்சும் பண்ணிக்கலாம். இப்படி சர்ச் பண்ணும்போது நமக்கு அதுக்குமே நமக்கு வந்து நமக்கு ஓகே. ஸோ லேப் இன்வெஸ்டிகேஷன், இந்த லேப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ் இருக்குது. ஆட்மின்றது அதர் சர்வீஸ், அதர் கன்சல்டேஷன் அதர் சர்வீஸ். நம்ம பார்க்க போகிறது லேப் வந்து இன்வெஸ்டிகேஷன். இந்த லேபுக்கு ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டெஸ்ட்டாக சர்ச் பண்ணுறோம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படி சர்ச் பண்ணோடனே அதுக்கான இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இங்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எந்த இப்போ டிஃபால்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டா ஈஸ் ஆர்டர்னு ஒரு ஃப்ளாக் வந்துடும். ஓகே, அதுவுமே வர ஆரம்பிக்கும். தப்பாகிடுச்சா இங்கே டெலிட் பண்ணுற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நமக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்தோன்னா வந்து சுகர், சிபிசி. ஓகே, சிபிசின்னு சர்ச் பண்ணால் 2 டெஸ்ட் நமக்கு வந்துருச்சு. இதில் என்ன பண்ணுறோம், செஸ்ட் எக்ஸ்ரே, செஸ்ட் எக்ஸ்ரே. இப்போ அதை ரேடியாலஜி நம்ம பண்ணிட்டோம். அப்புறம் இதுலேயே வந்து பார்த்தோன்னா ஏதாவது எக்கோ வேணும் அப்படின்னா எக்கோ ஸ்க்ரீனிங். இதுலேயே நமக்கு ஆர்டர் டெய்லி ஆர்டர் பண்ணால் ஆர்டரும் வந்துடும் உங்களுக்கு. இங்கேயே நம்ம ஆல்ரெடி ஐட்டமைஸ் ஆர்டர்னு நமக்கு வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம செகண்ட் டைம் ஆர்டர் எடுக்கிறோம், இப்படி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து நம்ம அப்ரூவ் பண்ணுறோம். அப்ரூவ் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே டேரெக்டாக நமக்கு லேபுக்கு போயிடும். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து அதே ப்ரீவியஸ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா லேபுக்கு போயிடும், அங்கே வந்துடும். இப்போ லேபில் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் சொல்கிற ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எடுத்தது ஏதாவது தப்பாக இருந்தாலுமே கேன்சல் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே வந்து நமக்கான கேன்சல் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம கேன்சலேஷன் இங்கே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம சொன்ன மாதிரி லேபை பண்ணோம், லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸு இது எல்லாமே வந்து இந்த ஃப்ளோஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து இதில் கவர் பண்ணிட்டோம். அடுத்த ஃப்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்லிங் சர்வீசஸ். பில்லிங் சர்வீசஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம லேபை தவிர மற்ற சர்வீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் வந்து விசிட் பண்ணுறாங்க, கன்சல்டேஷன் வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜ் அப்படின்றது நம்ம எந்த டாக்டர் அந்த டாக்டர் நேமோட இங்கே வந்துடும். இப்போ டாக்டர் அருள் போகிறோம்னா அருள் வந்துடுது. அதேமாதிரி வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸிங் சார்ஜஸ், ஓகே, ட்ரெஸ்ஸிங் சார்ஜஸ் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறோம், ட்ரெஸ்ஸிங் சார்ஜஸ். அதுமாதிரி வேறு எதனா குளுக்கோமீட்டர், அதுமாதிரி என்னென்ன வந்து சர்வீசஸ் நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஆட் பண்ணுவோம். எல்லாம் வேறு எதனா வந்து கன்சல்டேஷன் சார்ஜ் இருக்கோ அப்படின்றது அதோட சர்வீசஸ் சார்ஜஸ். இது இப்போ எந்த டாக்டர் ப்ரொசீஜர் பண்ணுறாங்களோ அந்த டாக்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து அட்மிட்டிங் டாக்டர் இருக்கும், பட் எந்த டாக்டர் வேணால் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இது ஆட் பண்ணேன். இது டேரெக்டாக பில்லிங் ஆர்டர். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்ம எதுலாம் பில் பண்ணோம் அப்படின்றத இங்கே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணோம், கன்சல்டேஷன் பண்ணோம், எல்லாமே பண்ணோம், எக்கோ பண்ணோம், இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். யார் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம இங்கே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைப் ஆஃப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இதுதான் இன்வெஸ்டிகேஷன்ஸும் லேப் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுற இன்ஃபர்மேஷன். ஸோ சர்வீசஸும் நம்ம இங்கே எல்லா சர்வீசஸ் ஆர்டர் பண்ணுறோம். இந்த சர்வீசஸ் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்வீசஸ் எடுத்து நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து ஒவ்வொருத்துக்கு கேன்சல் பண்ணுற ஆப்ஷன்ஸும் நம்ம அங்கங்கே நம்ம எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கேன்சல் பர்மிஷன் இருக்கிறவங்களுக்கு கேன்சல் பண்ண முடியும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் இன்சார்ஜ் கேன்சல் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து மெடிசின் இண்டன். இப்போ நமக்கு வந்து இப்போ டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து மெடிசன் இண்டன் நம்ம ஃபார்மசிக்கு ஆன்லைன்லேருந்து அனுப்பணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம பேஷண்ட்டை எழுதி கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் ஃபார்மசினா நம்ம ஹாஸ்பிட்டல் பாலிசி பேஸ் பண்ணி எழுதி கொடுத்து ஃபார்மசியில் போயிட்டு நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிட்டு வந்துருங்கன்னு சில ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. சில ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஆன்லைனில் இருக்கும். அப்போ ஆன்லைனில் இருக்கும்போது மெடிசன் எல்லாமே வந்து மெடிசன் இண்டன் எல்லாமே ஆன்லைனில் பண்ணுவாங்க. மெடிசன் இண்டன் பண்ணால் ஃபார்மசியில் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க, அப்புறம் எப்படி நம்ம ரிசீவ் பண்ணணும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது நமக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மெடிசன் இண்டன் இங்கே வந்து பார்த்தா அதே இடத்துல மெடிசன் இண்டன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மெடிசன் இண்டன் எடுத்தால் ஏற்கனவே இன்னைக்கு என்னென்ன மெடிசன் இந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன மெடிசன் இண்டன் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நமக்கு இங்கே கிடைச்சிடும். ஓகே, அதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டோருக்கு நம்ம மெடிசன் இண்டன் பண்ண போகிறோன்றது இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நம்ம இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஐசியூவில் தனியாக ஃபார்மசி வச்சுருக்காங்க, இல்லை ஓடியில் இருக்காங்க, ஓடி தனியாக ஃபார்மசி வச்சுருக்காங்க, இல்லை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எல்லாமே ஓபி ஒரே ஃபார்மசி தான் இருக்குது. ஃபார்மசி பண்ணால்
எந்த பார்மசி நம்ம பண்ணணுமோ அந்த பார்மசி டாப் டவுன் வந்துடும். அந்த பார்மசி பண்ண இதே வந்து இந்த இடத்துல எமர்ஜென்சியாக வேணும் மெடிசன் சொன்னாங்கன்னா எமர்ஜென்சின்னு கூட நம்ம வந்து ஃபிளாக் பண்ணிக்கலாம். அது அங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு இது தெரிய ஆரம்பிக்கும். இதில் 2 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டோலோன்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ ஸ்டாக் அவைலபிள் இந்த பார்மசி ஓபியில் எவ்வளோ ஸ்டாக் அவைலபிள் இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இதை செலக்ட் பண்ணோன்னே என்ன மெடிசன் வந்துட்டு இதுலையுமே என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் சர்ச். இப்போ இந்த ஐட்டம் வந்து இந்த ஜென்ரிக்ல இருக்குது. இதில் இதே ஐட்டம் இப்போ நமக்கு ஸ்டாக் அவைலபிள் இல்லை, வேறு என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணால் இதே ஐட்டத்தில் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது அந்த பார்மசியில் இருக்குன்றதை காமிச்சிடும். வேணா மாற்றிக்கலாம். இப்போ நம்ம 30 நம்ம கேட்க போகிறது 100 கேட்க போகிறோம், இங்கே 30 தான் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓகே இதுக்கான வேற பிராண்டிங் வேற வந்து மாலிகுலருக்கு என்னென்ன ட்ரக் இருக்குன்றது தெரிய ஆரம்பிக்கும். அந்த ட்ரக்கை நம்ம வந்து பார்த்தா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன்ஸ். இப்போ நான் எனக்கு என்னென்னா வந்து 30 இருக்கு, நான் வந்து ஒரு 10 இன்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்பால். இப்போ இதுலேயுமே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரிக் சர்ச். இப்போ நமக்கு வந்து டாக்டர் வந்து பார்த்தா ஜென்ரிக்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த சர்ச் பண்ணாலுமே இங்கே என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேராசெட்டமால் அப்படின்னு ஜென்ரிக் இங்கே டிக் பண்ணிட்டு பேராசெட்டமால் சர்ச் பண்ணால் பேராசெட்டமாலில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்றது இங்கே காமிச்சது பாருங்க. இப்போ இதெல்லாம் பேராசெட்டமால் ஐட்டமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் இப்போ இதெல்லாம் ஸ்டாக் இருக்குது, அப்போ இந்த ஐட்டம் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை வேணும் உனக்கு 5 வேணும் இப்போ அப்படின்னு வந்துடும். இங்கே நெக்ஸ்ட் அலர்ட்ஸ்ன்னு பார்க்க பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன அலர்ட்ஸ் வரும் போது எமர்ஜென்சி, நார்கோட்டிக்கு ப்ளஸ் லாஸான லுக் லைக் சவுண்ட் லைக் அந்த எமர்ஜென்சி ட்ரக் இது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல அலர்ட்டாக நமக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த ட்ரக் நம்ம எமர்ஜென்சி ட்ரக்னு அலர்ட் காமிச்சிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸான்றது அலர்ட் கிடைக்கும். அப்புறம் நார்கோட்டிக்ஸ் இருந்தால் எம்னு அலர்ட் காமிக்கும். ஒரு அலர்ட்டும் இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ நான் 2 ட்ரக் நான் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது டெலிட் பண்ணால் இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண பேஷண்ட்டுக்கு போய் கேஷ் வாங்க போகிறாங்கன்னா இங்கே கேஷை டிக் பண்ணிவிட்டு நம்ம கேஷ் வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கேஷ் வாங்கினா நம்ம ஐபி பில்லுக்கு ஆட் ஆகாது. டேரெக்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக பார்மசி போயிருந்தோம். அவங்க போய் பேஷண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே போய்ட்டு கேஷை கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். இதுதான் வந்து அவங்களுடைய ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு அதே வந்து பேராசெட்டமால் சர்ச் பண்ண அடுத்து வேறு ஏதாவது பேராசெட்டமால் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆர்டர் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கொடுக்கணும்னாலுமே இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்ம ஒரு ஏதாவது கமெண்ட் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கேஷ் கொடுக்கல, இந்த பேஷண்ட் ஆன்லைனில் ஏதாவது கொடுக்க போகிறோம். இங்கே பார்த்தோம்னா அதேமாதிரி பேஷண்ட் மேலே பார்க்கும்போது எஸ்டிமேஷன் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்றதை காமிச்சிருது. நம்ம அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து இங்கே இந்த பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸ்லாம் காமிக்குது, இன்சூரன்ஸ் டீட்டெயிலாம் காமிக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து அவங்கள எந்த வார்டில் இருக்குன்னு காமிக்குது. இப்போ விஐபி, இப்போ நான் விஐபின்னு போட்டிருக்கேன். அந்த விஐபி வந்து இன்டிமேட் பண்ணி காட்டுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் மேலே உங்களுக்கு பேனரில் காட்டும். ஸோ அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இப்போ ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன். ரெக்வஸ்ட் பண்ண உடனே வந்து பார்த்தோன்னா நமக்கு பிரிண்ட்டும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சம்டைம்ஸில் பிரிண்ட் எடுத்து கொடுன்னு பார்மசியில் கேட்குறாங்கன்னா நம்ம இந்த மெடிசன் இன்டர்னட் வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். அது இல்லை வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்து இதில் ஏதாவது ஒரு ஐட்டம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னாலுமே இங்கே வந்து பார்த்தோன்னா கேன்சல் வந்து செலக்ட் பண்ணி பார்ஷியல் கேன்சல் கூட பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் கேன்சல் ஆகிடும். பார்சல் கேன்சல்னா ஒரு பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் கேன்சல் பண்ணுற ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. அப்போ பார்சல் கேன்சல் பண்ணும்போது ரீமார்க்ஸ் வந்து பார்த்தா மேண்ட்ரியாக இருக்கும். எதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து பண்ணிட்டோம் அப்படின்றத மிஸ்டேக்லி பண்ணிட்டோன்றதை நம்ம ஹைலைட் பண்ணி அதுவுமே நம்ம என்டர் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா பார்ஷியல் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது பண்ணதுக்கப்புறம் பார்ஷியல் கேன்சலேஷன் பண்ண முடியாது. இப்போ இஷ்யூ டிஸ்பென்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்ஷியல் கேன்சலேஷன் பண்ண முடியாது. இது வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து இதையும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்டன் பண்ணிட்டோம். இன்டன் பண்ணோடனே வந்து பார்த்தோன்னா அந்த பார்மசியில் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் குயிக்காக நான் பார்மசியில் ஆகினா அதை இஷ்யூ பண்ணுறேன். ஓகே. ஸோ வந்து பார்மசி லாகின் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க வந்து பார்த்தோன்னா டிஸ்பென்ஸ் ஒர்க்கர்ஸில் போனோன்னே நீங்கள் பண்ண ஆஸ் அ நர்சஸ் பண்ண வந்து பார்த்தோன்னா வந்து மெடிசன் எல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிடும். யார் பண்ணாங்களோ அவங்களும் பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட அவங்க கால் பண்ணி கேட்கலாம். ஏதாவது மெடிசன் டவுட் இருந்தால் இங்கே அவங்க வந்து பார்த்தா இப்போ நீங்கள் போட்ட இதில் வந்து பார்த்தா டிஸ்பென்ஸ் பண்ண போகிறாங்க. இதிலே வந்து பார்த்தோன்னா வந்து யார் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம இன்ஃபர்மேஷன்லாம்
இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். இப்போ டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இவங்களுமே வந்து பிரிண்ட் எதனா பிரிண்ட் தருவாங்க. இந்த இது நம்ம டிஸ்மிஸ் பண்ண பிரிண்ட் அவுட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம தருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா மெடிசன் ரிசீவ், ஃபார்மசிலேருந்து மெடிசன் டிஸ்பென்ஸ் பண்ணோடனே நம்ம லாகின் பண்ணோடனே அதுக்கான மெடிசன் பார்ஷலி வந்திருக்கும். அதை வந்து நம்ம எடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கே நம்ம என்னென்ன ரிசீவ் பண்ணியிருக்கோன்றது வந்து இதை வந்து ரிசீவ் பண்ணுறோம். நம்ம வந்து ஸ்டாக் ரிசீவ் பண்ணிட்டு அக்னாலஜ் பண்ணுறோம். அவ்வளோ இதை வந்து பார்த்தோன்னா நமக்கு அக்னாலஜ் பண்ணுறோம். அக்னாலஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மெடிசன் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இப்போ ரிட்டர்ன் எப்போ பண்ணுவோம், நம்ம வந்து ஃபார்மசி வந்து பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இல்லைன்னா ஒரு வார்டிலேருந்து இன்னொரு வார்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது என்னன்னா இங்கே கிளிக் பண்ண உடனே நியூ ரிட்டர்ன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த இடத்துல பிக் லிஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிக் லிஸ்ட் எடுத்தோன்னா அந்த பிக் லிஸ்ட்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து எந்த ஐட்டத்துக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதில் 10 வாங்கியிருக்கோம், இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 மட்டும் ரிட்டர்ன் பண்ண போகிறோம், நம்ம மீந்துருச்சு அப்படின்னா அந்த 5 மட்டும் செலக்ட் பண்ணி லோடுன்னு கொடுத்தோன்னா மல்டிபிள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லோன் கொடுத்தோன்னா எதுக்கு ரீமார்க்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா நாட் யூஸ்டு இல்லை டேமேஜ்டு நம்ம எது ஒன்றா போட்டுக்கலாம். நீங்கள் அந்த ரீமார்க்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ரிட்டர்ன் கொடுத்தோன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வந்து பார்த்தோன்னா இது வந்து டேரெக்டாக ரிட்டர்ன் போயிடும். அப்புறம் இதுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இதுக்கு கேன்சல் தப்பான ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து இந்த ரிட்டர்னை வந்து பார்த்தா நம்ம கேன்சல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே பிரிண்ட் பிரிவில் நம்ம எதாவது ரிட்டர்ன் பண்ணது நம்ம பிரிண்ட் எடுத்து கொடுக்கணுனாலும் இங்கே வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மஸில் என்ன பண்ணுவாங்க, அவங்க லாகின் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து ரிட்டர்ன் ஒர்க் லிஸ்ட் கிளிக் பண்ணுவாங்க. இந்த ரிட்டர்ன் ஒர்க் லிஸ்ட்டில் நீங்கள் பண்ண ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் வந்துச்சு பாருங்களா, யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேமோட எந்த டேட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சுது. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணோன்னா நமக்கு இதை இப்போ 5 ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், நான் 20 குவான்டிட்டி பேட்ச் இருக்குது, 5 ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம அதை வந்து எவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக இங்கே ரிஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ரிஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு கலர்ஸ் தெரியாங்க. இல்லைனா ரிசீவ் பண்ணால் ரிசீவ் பண்ணிக்கலாம். ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ண இதில் ஹிஸ்ட்ரி இருக்குது, யார் கிரியேட் பண்ணி யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த அவங்களும் பார்க்க முடியும், நீங்களும் அதே மாதிரி பார்த்துக்க முடியும். இப்போ அது வந்து மெடிசன் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் ரிசீவ் நீங்கள் போயிட்டு நம்ம எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டில் இருக்கும். அந்த ரிசீவ்டு கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். பார்ஷியல் ரிசீவ் இப்படி இதை பார்த்துக்கலாம். இதை ரிசீவ்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ போய் நம்ம கேன்சல் பட்டன் இருக்காது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ண முடியும். இந்த ரிட்டர்ன்ல எடுத்தாலுமே ரிட்டர்ன்ல எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கியிருக்கோம் நம்ம இங்கே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து இன்னொரு அடுத்த விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மெடிசன் இண்டென்ட்ல என்னன்னா அதர் ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணும்போது இங்கே மேலே அதர் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கேன். என்னன்னா பிஎம்ஆர் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். அந்த பிஎம்ஆர்ன்றது உங்களுக்கு தெரியும், ப்ரொசீஜர் மெட்டீரியல் ரிக்வஸ்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு கிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் மெடிசன் வேணுன்றது சொல்கிறதுக்காக ஒரு அந்த கிட்டு மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஏ கிட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணோடனே அந்த செட் ஆஃப் லிஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ண அந்த கம்ப்ளீட் செட்டு வந்துடும். அப்போ இந்த ஓடிக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பர்டிகுலர் சர்ஜரிக்காக பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்கன்னா அந்த செட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அது டிஃபால்ட்டாக நம்ம குவான்டிட்டி மட்டும் வந்துடும். இங்கே 10 செட் பண்ணி வச்சிருப்போம். நம்ம அதை நம்ம 5 வேணுன்றதால மாடிஃபை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஒரு ப்ரொசீஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ஐட்டம் தேவைப்படுதுன்னா நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டோம்னா அப்போ நம்ம இன்டென்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும் இது. ஸோ இது மோஸ்ட்லி ஏன்னா இல்லைன்னா 1 by 1 ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் அந்த லோடுன்னு கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சார்ட்டே வந்து இங்கே இப்படி லோட் ஆயிடும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதில் ஏதாவது ஒரு ஐட்டம் வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து டேரெக்டாக வந்து இன்டென்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி போயிடும். இது ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம மெடிசனோட இன்டென்ட் இஷ்யூஸ் ரிசீவ்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெட் ட்ரான்ஸ்ஃபரில் நமக்கு என்னென்னா 2 விதமாக பெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்மளுடைய பெட் ட்ரான்ஸ்ஃபரில் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நர்ஸ் லாகின் பண்ணுறாங்க. இப்போ நம்ம
டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கிருந்து பெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை பெட் மேனேஜ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து பெட் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்னென்ன பெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் லிஸ்ட் கிடைச்சிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நம்ம ப்ளஸ் புதுசாக கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எந்த பேஷண்ட் பெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமோ அந்த பேஷண்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அது பேஷண்ட் கரெக்டான பேஷண்ட்டாக பார்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டாக எந்த பேஷண்ட் இந்த ஜென்ரல் வார்டில் இருக்காங்க, ஓகே, இப்போ வந்து எந்த வார்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் மேனுவலாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பெட்டை வந்து சூஸ் பண்ணனா நமக்கு அவைலபிள் பெட்டில் காமிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐசியூக்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த வார்டு வைஸ் நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் சர்ச் பண்ணலாம். இப்போ என்ஐசி கிளிக் பண்ணி சர்ச் பண்ணால் என்ஐசியில் என்னென்ன பெட் அவைலபிளாக இருக்கிற பெட்டு மட்டும் தான் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த பெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த பேஷண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது போடுறோம். இது கமெண்ட்ஸ் ஏதாவது போடுறோம்னா கமெண்ட்ஸ் போட்டுக்கலாம். கமெண்ட்ஸ் போட்டு இதிலே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை இதை வச்சுட்டு ஓடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ஓடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பெட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இங்கே செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோன்னா பெட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ இந்த எடிட் பண்ணி நம்ம யார் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வியூ பண்ணாலும் இங்கே வந்து பெட் ஆக்குபென்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். அந்த பெட் ஆக்குபென்ட்ஸில் நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது வந்து பேஷண்ட் எப்போ அட்மிட் ஆனாங்க, எப்போ ஒரு அதர் பெட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரியும், யார் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். அடுத்து அதேமாதிரி வந்து எந்த பெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்போ அதேமாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த வார்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதில் வந்து கிளிக் பண்ணி நமக்கு பெட் ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த எந்த என்ஐசியூவில் இருக்காங்களோ அந்த என்ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ஐசியில் கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கே வந்து வர ஆரம்பிக்கும். இங்கே நான் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ரிசீவும் பண்ணிக்கலாம். நம்ம ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பெட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரிசீவ் ஆன ஆப்ஷன். அதே ஓடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே இங்கேருந்து ஓடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அதே ஒரு வேற ஒரு பேஷண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கிருந்துமே நம்ம பெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேருந்து இந்த பெட் ட்ரான்ஸ்ஃபர் ஐக்கான்ஸ் கிளிக் பண்ணாலுமே இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கேருந்து நான் ஓட்டின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓட்டிக்கு இப்போ வந்து ஓட்டியில் எந்த பெட் இருக்கோ அந்த பெட்டு நம்ம தெரிய ஆரம்பிக்கும். அந்த பெட்டை வந்து நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த பெட்டு ஓடி பெட்டு எந்த பெட்டோ அந்த பெட்டுக்கு எடுத்துகிட்டு ஓடி ட்ரான்ஸ்ஃபர் நம்ம கிளிக் பண்ணால் அந்த பெட் வந்து ஓட்டிக்கு போயிடும். ஸோ அப்போ ஓட்டியில் வந்து பார்த்தா ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பெட் ட்ரான்ஸ்ஃபருடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பெட் ரிசீவ் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். பெட் எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு அந்த வார்டில் இருக்கிற நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் கிளிக் பண்ணி நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம மெடிசன் இது நம்ம வந்து லேபுடைய இன்வெஸ்டிகேஷன்லாம் கொடுத்தோம். அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நம்ம ரிசல்ட் பார்க்கணும்ல. ஸோ அந்த பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தீங்கன்னா அதே பேஷண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த பேஷண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேப் ரிசல்ட், ஓகே, லேப் ரிசல்ட் கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேப் ரிசல்ட் இது என்னென்ன லேப் ரிசல்ட்லாம் ரெடி ஆகிடுச்சோ அதெல்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே இங்கே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ரெடி ஆகிடுச்சோ அதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அப்படின்னு அர்த்தம் ரிசல்ட் வந்து மிஷின்லேருந்து வந்துருச்சு, பட் ஆனால் இன்னும் பேத்தாலஜிஸ்ட் அப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ அங்கே கிளிக் பண்ணி இப்போ ஏதாவது எமர்ஜென்சியாக வந்து ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். பார்த்து இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணாலுமே இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வாட்டர் மார்க்கில் வந்து ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் அப்ரூவல் ரிசல்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் அப்ரூவல் ரிசல்ட் என்னென்ன அப்ரூவல் ரிசல்ட்டோட உங்களுக்கு கிடைச்சிடும். இங்கேயுமே ஏதாவது இமேஜ் அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கிளினிக்கல் டாக்குமெண்ட் நமக்கு இங்கே பார்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து ப்ரீவியஸ் லேப் ரிசல்ட்டு நம்ம பார்த்துக்க முடியும். இது வந்து இந்த கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தா பிரிண்ட் ப்ரிவியூ கிளிக் பண்ணால் பிரிண்ட் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம பிரிண்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த லேப் ரிசல்ட்டு பிரிண்ட் இதிலே ரெஃபரன்ஸ் ரேஞ்சோட உங்களுக்கு வந்துடும். நார்மல் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ரேஞ்சோட எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இதே லேப் ரிசல்ட்டில் இது ப்ரீவியஸ் விசிட் இதே பேஷண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, ப்ரீவியஸ் லேப் ரிசல்ட்டுடைய இது டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஓப்பன் பண்ணி ப்ரீவியஸ் லேப் ரிசல்ட்டுக்கான இது பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணால் இந்த லேப் ரிசல்ட்னா ஓவரால் குமுலேட்டிவான ரிசல்ட்டை பார்க்க முடியும். இந்த குமுலேட்டிவ் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கில் நம்ம கே ஷீட் ஆல்ரெடி வச்சிருப்போம். இங்கே அந்த கே ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசல்ட் இங்கேருந்து ஓப்பன் ஆகி வரும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கிராஃபிக்கல் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கிராஃபிக்கல் வியூ ஓப்பன் எடுத்துன்னா இந்த கிராஃபிக்கல் வியூவில் நம்ம டெய்லி எடுக்கிற டெஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் 2 நாள் எடுத்துருக்க பாருங்க. 2 நாள் எடுத்துருக்கு. இதை கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேராமீட்டர்லாம் செலக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ட் வியூன்னு ஒன்று இருக்குது.
சார்ட் வியூன்னு ஒன்று இருக்குது. அந்த சார்ட் வியூ வந்து கிளிக் பண்ணால் நமக்கு இதை வந்து ஒரு பேராமீட்டருக்குமே அந்த சார்ட்டிங் ஒன் டேல தான் இருக்குது. அதே மாதிரி மல்டிபிள் டேஸில் சேம் டெஸ்ட் நம்ம எடுக்கும்போது அதுக்கான சார்ட் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். இது வந்து அந்த லேப் ரிசல்ட் பார்த்து திருப்பி இந்த சார்ட் வியூ பிரிண்ட் எடுக்கனால பிரிண்ட் எடுத்து நம்ம கேஷீட்டில் அட்டாச் பண்ணாலும் இங்கே அட்டாச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது அதுக்கான ஆப்ஷன்ஸ். இதுதான் வந்து இந்த ப்ரீவியஸ் லேப் ரிசல்ட்ஸ். இது நம்ம ப்ரீவியஸ் லேப் ரிசல்ட் பார்க்கறதுக்காக ஓவரால் லேப் ரிசல்ட் எல்லாமே நம்ம ஒரே ஸ்க்ரீனில் கிடைச்சிரும். இதில் வந்து பார்த்தோன்னா ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னாலுமே ஒரு பயோகெமிஸ்ட்ரி டெஸ்ட் மட்டும் தனியாக பார்க்கணும் அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி மட்டும் தனியாக கிடைச்சிரும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து ஹெமட்டாலஜி மட்டும் தனியாக பார்க்கணும், ஹெமட்டாலஜி மட்டும் தனியாக பார்த்துக்கலாம். அப்போ ஈஸியாக நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அப்போ வந்து நம்ம ஓகே ஃபில்டர் பண்ணி டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து லேப் ரிசல்ட் எப்படி பார்க்கணுன்றதுக்காக ஆப்ஷன். இதே ரேடியல் ரிசல்ட்னு கிளிக் பண்ணும்போது ரேடியல் ரிசல்ட் அதே மாதிரி தான் நமக்கு ரேடியல் ரிசல்ட்டும் இங்கே வந்து நம்ம டைகான் இமேஜ் இருக்குது. நம்ம வந்து அந்த சிடி எம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்ட் இருக்க இமேஜை வியூ பண்ணி பார்க்கறதுக்கான இந்த டைகான் வியூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருந்தோம்னா நம்ம இங்கே வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் ரிசல்ட் மட்டும் பார்க்கணும்னா இங்கே கிளிக் பண்ணால் நமக்கு ரிசல்ட்டுக்கு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இங்கே ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிச்சோன்னா இதிலே பிரிண்ட் ப்ரிவியூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த பிரிண்ட் ப்ரிவியூ ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பார்த்துக்க முடியும். இதுதான் நமக்கு அந்த ரேடியல் ரிசல்ட் எப்படி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே ரேடியல் ரிசல்ட்டை தவிர வந்து பார்த்தோன்னா மற்றது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆம்புலேட்டரி ரிசல்ட்ஸ். இந்த ஆம்புலேட்டரி ரிசல்ட் எடுத்தீங்கன்னா ஆம்புலேட்டரி ரிசல்ட்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்து இதே மாதிரி தான் அதே ஆப்ஷன் தான். ஆம்புலேட்டரி ரிசல்ட்டில் நமக்கு வந்து எப்படி வந்து பார்த்தோன்னா வந்து அந்த எக்கோ டிஎம்டி ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த ரிப்போர்ட்ஸ்க்கான பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இது எக்கோ ரிப்போர்ட்டு ஓகேவா. அதே வந்து இங்கே கிளிக் பண்ணால் நமக்கு அது டிஎம்டி ரிப்போர்ட் எதாவது இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன ஆம்புலேட்டரி ரிப்போர்ட் இருக்குது அதே மாதிரி டாக்குமெண்ட் வியூ பண்ணுற ஆப்ஷன்ஸும் இங்கேயே இருக்குது. அதுக்கான இமேஜ் எதாவது அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான டாக்குமெண்ட் வியூ ஆப்ஷன்ஸும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ பார்த்துட்டோம் என்னென்ன லேப் ரிசல்ட்லாம் பார்க்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நம்ம வந்து கொடுத்துட்டோம். இது வந்து லேப் ரிசல்ட் ரேடியல் ரிசல்ட் ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நர்சிங் நோட்ஸ். இது வந்து பார்த்தா என்னன்னா நமக்கு டெய்லி டே டு டே நர்சிங் நோட்ஸ் நம்ம என்டர் பண்ணால் இங்கே வந்து நர்சிங் நோட்ஸை கிளிக் பண்ணனாலே இதுக்கான நோட்ஸ் இங்கே கிடைச்சிடும். இங்கே வந்து நமக்கு டே டு டே ரெகுலர் நோட்ஸ் எல்லாமே இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அப்புறமேட்டுக்கு வந்து அது ஏதாவது நம்ம டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம டெய்லி நோட்ஸ் வந்து பார்த்தோன்னா பேஷண்ட்ஸ் கேர் அப்படின்னு நம்ம என்ன நோட்ஸ் இருக்குமோ அந்த அப்படி நம்ம போட்டுட்டோம்னா ஸோ இங்கே நோட்ஸ் வராமல் இந்த மாதிரி டே டு டே நோட்ஸ் எல்லாமே இங்கே என்டர் பண்ணி நம்ம டே டு டே என்டர் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய டியூட்டி ஹேண்டிங் ஓவர் நோட்ஸ் கூட இதில் என்டர் பண்ணிக்கலாம். அதே இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளோட ரெகுலர் பேஷண்ட் கேருடைய நோட்ஸும் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வில் பி டாக்குமெண்டட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து இதே வந்து பார்த்தோன்னா டாக்டர்ஸ் அதே மாதிரி நோட்ஸ் என்டர் பண்ணுவாங்க. அதை நம்ம வியூ பண்ணணும்னு சொன்னால் இதுக்கான டாக்டர் நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த டாக்டர் நோட்ஸ் இங்கே கிளிக் பண்ணோம்னா அந்த டாக்டர் நோட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கிடைச்சிடும். அவங்க என்னென்ன நோட்ஸ் என்டர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம வியூ பண்ண முடியும், நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து டாக்டர் நோட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ். ஓகே, நம்ம அதுவும் நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளினிக்கல் டாக்குமெண்ட்ஸ். இப்போ கிளினிக்கல் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பேஷண்ட்ஸ் ஏதாவது ப்ரீவியஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஏதாவது கிளினிக்கல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா இங்கேயும் அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன ரிசல்ட்ஸ் சொல்லி இல்லை எக்ஸ்ரே ஃபிலிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. நமக்கு அது திருப்பி வியூ பண்ணாலும் வியூ பண்ணிக்க முடியும். அதேமாதிரி கிளினிக்கல் இமேஜ்ன்றதுனால ஏதாவது ஃபோட்டோ எடுத்து பேஷண்ட்டுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது எடுத்து நம்ம ஆட் பண்ணாலும் இங்கேருந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணி அதுக்கான என்ன இமேஜ் சொல்லிட்டு அதுக்கு அட்டாச்மெண்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அதுக்கான அட்டாச்மெண்ட்டு நமக்கு வந்து வந்துடும். அந்த அட்டாச்மெண்ட் வச்சு நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். இந்த எடுத்து சேவ் பண்ணால் அந்த அட்டாச்மெண்ட் லோட் ஆகிடும். இது வந்து கிளினிக்கல் டாக்குமெண்ட் அண்ட் கிளினிக்கல் இமேஜுக்கான நமக்கு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அப்போ அது ரெண்டும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பேஷண்ட் பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு இதில் வந்து பார்த்தோன்னா மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த பேஷண்ட்ஸ் எத்தனை தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்களோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம குமுலேட்டிவாக நமக்கு கிடைக்கும். அங்கே அந்த குமுலேட்டிவாக கிடைக்கும் போது நமக்கு இப்போ இந்த பேஷண்ட் ஏதாவது அலர்ஜி, இப்போ நம்மளே அலர்ஜி இங்கே எல்லாம் ஃப்ளாக் பண்ணாலுமே இங்கேருந்து எடுத்து அலர்ஜி எடுத்து நம்ம ஃப்ளாக் பண்ணிக்கலாம். அது பாஸ்ட் விசிட் எத்தனை ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க ப்ளஸ் கிளினிக்கல் அட்ரஸ் டயக்னோசிஸு ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தால் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன், பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, லேப் ரிசல்ட்ஸு, என்னென்ன ட்ரக் இது வரைக்கும் பேஷண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு ப்ரொசீஜர்னா கண்டஸ்ட் வைட்டல்ஸ் இது எல்லாமே வந்து பேஷண்ட்டுடைய பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியாக நமக்கு வந்து ஒரே ஒன் ஷாட்டில் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்.
அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜரான ஒரு ஆக்டிவிட்டீஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பார்க்க போகிறோம். என்ன ப்ராசஸ்னால் டிஸ்சார்ஜ் ப்ராசஸ். இப்போ வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு என்னென்ன இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Day 1 மைனஸ் டிஸ்சார்ஜ்னு ஒன்று வச்சுருப்போம். அப்படின்னா அந்த Day 1 மைனஸ் டிஸ்சார்ஜ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த இது வந்து நமக்கு கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம்னு அர்த்தம். அப்போ எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த Day 1 டிஸ்சார்ஜ் ஆப்ஷன்ஸு நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நமக்கு வேறு டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இது Day 1 டிஸ்சார்ஜ் ப்ராசஸ். இங்கே மேலே பார்க்கணும் இங்கேருந்து வந்து பார்த்தா நமக்கு டிரான்ஸ்போர்ட் ரிக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ரிக்வஸ்ட், அதாவது ஆம்புலன்ஸ் வேணும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வேணும், ஆம்புலன்ஸ் வேணும், கார் வேணும், இல்லைனா வந்து இந்த 4-வீலர் வேணும், அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா இங்கே வந்து பண்ணி எந்த வார்டுக்கு வேணுன்றதை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரான்ஸ்போர்ட் ரிக்வஸ்ட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் ரிக்வஸ்ட், நம்ம ரூம் ஏதாவது க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலுமே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளீனிங்க்கு இதில் கிளீனிங் வேணுமா, ரூம் கிளீனிங்கா இல்லை பெட் கிளீனிங்கா அப்படி செலக்ட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளீனிங் அப்ரூவ் பண்ணுறோன்னா அது டேரெக்டாக வந்து கிளீனிங் டிபார்ட்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் போயிடும். இது கிளினிக்கான ஆப்ஷன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இது Day 1 முடிச்சாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் கீப்பிங் இது முடிச்சாச்சு, டிரான்ஸ்போர்ட் ரிக்வஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்து பில் லாக் ஃப்ளோ. பில் லாக்ன்றது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்லிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இதே பேஷண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த பேஷண்ட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க வந்து பில்லை வந்து லாக் பண்ணிடுவாங்க. இப்போ பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணல, வந்து பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணலை, இல்லை இன்சூரன்ஸ் வந்து அப்ரூவல் ஆகலை அப்படின்னால இது வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. லாக் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் நாட் பெய்டு, இல்லை ஃபைனலைசேஷன் பில் ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க அதுக்காக போய் இல்லை இன்சூரன்ஸ் அப்ரூவலுக்காக வெயிட்டிங் அப்படின்றதுனால நம்ம போட்டுட்டு யார் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் வந்து பில் லாக் பண்ணிடுறாங்க. பில் லாக் பண்ணிட்டுன்னா அப்போ வந்து பார்த்தா நம்ம நர்சிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம அந்த பேஷண்ட்டை எடுத்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணணும்னு நினைச்சோம்னா கிளினிக்கல் இன்ஃபர்மேஷனோ இல்லை மெடிசின் இன்டர்னோ மெடிசின் இதெல்லாம் பில்லிங்க்கு இம்பாக்ட் ஆகுதோ அந்த ஐட்டம்லாம் நம்ம வந்து பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்மளால பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இங்கே செலக்ட் பண்ணி கன்சல்டேஷன் சார்ஜ் செலக்ட் பண்ணிட்டு எந்த டாக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு டாக்டர் செலக்ட் பண்ணால் இங்கே ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா பில் இஸ் லாக்னு வந்துடும். அப்படின்னா அர்த்தம் பில்லிங் டிபார்ட்மெண்ட் பில் லாக் பண்ணிட்டாங்க, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அதை வந்து பார்த்தா பில்லிங் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அன்லாக் பண்ண சொல்லணும். இல்லைனா வந்து பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பே பண்ணி ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் நீங்கள் பே பண்ணிட்டு கூட வந்து ஓபியாக கூட பே பண்ணிட்டு அப்புறம் இந்த சர்வீஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது பில் லாக் பர்பஸ்க்காக எதுக்கு அது வரணுன்றதுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில் ரைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண முடியாது, அதுக்காக அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பில் லாக்கிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் நோட்டிஃபைட் டிசிஷன் ஒன்று வச்சிருக்கோம். இந்த நோட்டிஃபைட் டிசிஷன்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NABH பர்பஸ்க்காக நம்ம இந்த குவாலிட்டி இண்டிகேட்டர் பர்பஸ்க்காக இந்த நோட்டிஃபைட் டிசிஷன்லாம் வச்சிருக்கோம். அந்த நோட்டிஃபைட் டிசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபைட் டிசிஷன் கிளிக் பண்ணால் இந்த நோட்டிஃபைட் டிசிஷன் நம்ம நிறைய நோட்டிஃபைட் டிசிஷன் வச்சிருப்போம். இப்போ அந்த நோட்டிஃபைட் டிசிஷன் வச்சுட்டு நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபைட் டிசிஷன் போட்ட உடனே அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு இன்டிமேஷன் போயிடும். ஓகே, நோட்டிஃபைட் டிசிஷன் சொல்லி இன்டிமேட் போயிடும். அது என்ன நோட்டிஃபைட் டிசிஷன் டாக்டர்ஸ்க்கோ குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை நர்சஸ்க்கோ அவங்களோட டேஷ்போர்டில் நோட்டிஃபைட் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். இது நோட்டிஃபைட் டிசிஷன். அப்புறம் இன்சிடென்ட். ஸோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா நமக்கு அதுக்கான இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம வச்சிருக்கோம். அந்த இன்சிடென்ட்ல என்ன டைப் ஆஃப் இன்சிடென்ட் நம்ம வருது, ஓகே, அந்த டைப் வச்சு என்ன இன்சிடென்ட் என்டர் பண்ணி அதில் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நம்ம இன்சிடென்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்சிடென்ட் ஏதாவது நம்ம நடந்ததுன்னா அந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். அந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆஸ் NABH ஃபார்ம்ஸ்வராக போய்டும். அந்த இன்சிடென்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை அதை ஹைலைட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவே நமக்கு இன்சிடென்ட் ஆப்ஷன்ஸும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். இது இன்சிடென்ட்டுடைய
ஃபங்க்ஷனாலிட்டி. அப்புறம் நமக்கு ஏதாவது இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி வியூ பண்ணாலுமே நமக்கு அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி வியூ பண்ணுற ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம். அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் நோட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த டிஸ்சார்ஜ் சம்மரி நம்ம வந்து எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்சார்ஜ் நோட்ஸில் வந்து என்டர் பண்ணி அவங்க என்ன டிஸ்சார்ஜ் சம்மரி என்டர் பண்ணாங்களோ அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியை ஓப்பன் அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி இங்கே வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. இது டிஸ்சார்ஜ் சம்மரி வியூ ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி கிளியரன்ஸ் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஐபி டிஸ் இப்போ இந்த 3 நம்ம பார்க்குறோம். இப்போ பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க, டிஸ்சார்ஜ் அட்வைஸ் கொடுத்துறாங்க. இப்போ இதுதான் டாக்டர்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து டாக்டர் வந்து இது வந்து டாக்டருடைய டிஸ்சார்ஜ் அட்வைஸ் சொல்லிடுறாங்க. ஸோ கிளினிக்கல் ஸ்டேட்டஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் போடணும். இது டாக்டருடைய ஸ்க்ரீன். இது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டிஸ்சார்ஜ் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம கிளினிக்கல் டிஸ்சார்ஜ் வரும். அப்போ இந்த கிளினிக்கல் டிஸ்சார்ஜ் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளினிக்கல் டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட் டிஸ்சார்ஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெண்டிங் உடைய டாக்குமெண்ட் ஒர்க்கும் ப்ளஸ் வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்டோட இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் அவுட்கம், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன தேவை, ஃபாலோ டேஸ் எப்போ வேணும், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அப்டேட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கிளினிக்கல் டிஸ்சார்ஜ் கொடுத்துடலாம். கிளினிக்கல் டிஸ்சார்ஜ் கொடுத்தோடனே அது வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் டிஸ்சார்ஜ் நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். திருப்பி ரிவர்ஸ் பண்ணால் பழைய ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். அதை வந்து நம்ம எடுத்து திருப்பி நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் யாருக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கோ அவங்கள ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ்லேயே வந்து பில்லிங் லாக்குன்னு இருக்கு பாருங்க. அந்த பில்லிங் லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படின்னா வந்து நர்சிங் எல்லாமே பில் லாக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இப்போ வந்து அட்மிஷன் ஸ்டேட்டஸ் கிளினிக்கலி டிஸ்சார்ஜ்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது நமக்கு ஸ்டேட்டஸ் கிளினிக்கல் டிஸ்சார்ஜ் நமக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாருக்கும் ஹைலைட் பண்ணி நம்ம தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம கிளினிக் டிஸ்சார்ஜ் நம்ம பண்ணிட்டோம். கிளினிக்கல் டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியலாக டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க. இப்போ இந்த பாயிண்ட்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கிளினிக்கல் டிஸ்சார்ஜ் பண்ணோன்னா கிளியரன்ஸ். இப்போ இது என்ன பண்ணோம்னா நம்ம கிளினிக் டிஸ்சார்ஜ் பண்ண உடனே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கிளியரன்ஸ் போகும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஏதாவது பெண்டிங் ஐட்டம் ஆயிருந்தாங்கன்னா கிளியரன்ஸ்க்காக போகும். இப்போ நர்சிங்கே கிளியரன்ஸ் சொன்னால் போகும். இப்போ மேக்ஸிமம் இப்போ நம்ம என்ன சொன்னோம், பார்மசி, லேபு, ஓடி அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் போகும். இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்மசிக்கு போகிறேன். பார்மசி போனோன்னா இங்கே வந்து அவங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி கிளியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே ஓப்பன் பண்ணோன்னே இப்போ நம்ம போட்ட கிளியரன்ஸ் வந்துச்சு பாருங்க. ஸோ அப்போ கிளினிக்கல் டிஸ்சார்ஜ் கிளியரன்ஸ் பண்ணி இவங்க ஓப்பன் பண்ணி அவங்க வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா நோ டியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு அவங்க வந்து சேவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பேஷண்ட்டுடைய கிளினிக்கல் டிஸ்சார்ஜ் ஆப்ஷன்ஸ் போக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி லேபு போகிறாங்க. லேப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளியரன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். அந்த கிளியரன்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நோ பெண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு நம்ம அவங்க செலக்ட் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ எல்லா கிளியரன்ஸும் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது வந்து கிளியரன்ஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் பில்லிங் என்ன பண்ணுவாங்க, அந்த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பில் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இங்கே ஓப்பன் பண்ணோன்னே இந்த கிளியர் அவங்களே பில்லிங்லேயுமே தெரியும் யாரெல்லாம் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அங்கே பார்க்கும்போது இது இப்போ கிளினிக்கல் டிஸ்சார்ஜ் யார் பண்ணாங்க, எந்த டைமில் பண்ணாங்க அப்படின்னா இங்கே மேலே பார்க்க தான் தெரிய ஆரம்பிக்கும். கம்ப்ளீட் அந்த டிஸ்சார்ஜ் டர்ன் அவுட் டைமே அவங்களால பார்க்க முடியும். அப்போ அதை வந்து ஈஸியாக இது பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தா இங்கே கிளியரன்ஸ் பட்டன் கிளிக் பண்ணாவே இப்போ பார்த்தா யாரெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் கிளியரன்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே எந்த டைமில் வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எந்த டைம்ன்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம், அதே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த பில்லு நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க.
பில்லு ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஸ்லிப் ஒன்று ஜெனரேட் ஆகும். இந்த டிஸ்சார்ஜ் ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 காப்பி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிக்கு ஒரு காப்பி, செக்யூரிட்டி ஒரு காப்பி, இவங்களுக்கு ஒரு காப்பி அப்படின்னு சொல்லி ரசிக்கு ஒரு காப்பின்னு சொல்லி அவங்க கொடுத்து அனுப்பாங்க. கொடுத்து அனுப்பிச்சிருக்கோன்னே பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கின் பண்ணி நம்மளோட வார்டுக்கு வருவாங்க. நம்மளோட வார்டுக்கு வந்தோடனே இங்கே வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்கல் டிஸ்சார்ஜ் ஆப்ஷன்ஸ் நமக்கு எனேபிள் ஆகிடும். டிஸ்சார்ஜ் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். அப்போ அந்த டிஸ்சார்ஜ் பட்டனை கிளிக் பண்ணால் வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கலாக அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணோன்னா ஹவுஸ்க்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்சார்ஜ் பண்ண பேஷண்ட் ஹவுஸ் கீப்பிங் போயிடும். ஹவுஸ் கீப்பிங் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த பெட்டு வேக்கண்ட் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கான வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுடைய ஆப்ரேஷன் ரிலேட்டடான கம்ப்ளீட் வந்து ஒர்க் ஃப்ளோ. இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்க்கணும்னு நினச்சோன்னா நாங்கள் பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸில் இன்றைக்கி எவ்வளோ அட்மிஷன் ரிப்போர்ட் என்ன, இன்னைக்கு டேட் யாராவது கேட்குறாங்க என்ன ரிப்போர்ட்ஸ் கொடுன்னு சொன்னாங்கன்னா இன்றைக்கி என்ன அட்மிஷன் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா அட்மிஷன் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இல்லை பண்ணி பிரிண்ட் பிடிஎஃப் எடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்ஸு, அட்மிஷன் ரிப்போர்ட், டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ரிப்போர்ட்ஸும் நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம். டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்ஸ், அட்மிஷன் பை வார்டு, ஆக்குபன்சி ரிப்போர்ட்ஸு. அப்போ இப்போ கரண்ட்டாக எந்தெந்த பெட்டில் என்னென்ன ஆக்குபை இருக்குன்னு செலக்ட் பண்ணால் நமக்கு எல்லா ஆக்குபை பேஷண்ட்ஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்ளீட் ஒரு நர்சிங்கான ஆப்ரேஷன் ஃப்ளோ. கிளினிக்கல் ஃப்ளோ நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ட்ரைனிங் வீடியோ.